ஃபைண்ட் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வித் வெர்டிசஸ் இருக்கா? 4.3 இல்லையா சார்? ஃபைண்ட் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வித் வெர்டிசஸ். இல்லை அப்படி இல்லையா? இல்லை சார் 4.3 அப்படி இல்லையா சார்? ஃபைண்ட் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் எங்கே இருக்கு பாரு. 4.2ல இருக்கா 4.4ல இருக்கா பாரு. நீங்கள் எந்த சாப்டரில் சார் சொல்கிறீங்க? 4th சாப்டரா? டிட்டர்மினன்ட். ஃபைண்ட் ஏரியா. இது ரைட் மிரர். Find the mirror and four factors தான் வருது. Find the area of the triangle with vertices of the point given in the following. அதான் சார். அது படி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கணக்கு அந்த மாதிரி ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்டாங்கன்னா எப்படி போடுவேன்? இப்போ இந்த வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்கல்ல 1,0 6,0 அண்டு 4,0 இருக்கா? இப்போ நமக்கு ஏரியா 4,3. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன ஃபார்முலா தெரியுமா உனக்கு? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சார் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? பை 2 வருமா சார்? என்னப்பா பை 2 வருமே ஏதோ பை 2. ஜென்ரலாக ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பி இன்டு சி சார். ஜென்ரலாக ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னப்பா? சின்ன வயசில் படிச்சிருக்குல்ல. சரி இந்த a + b + c சரி அது வந்து பெரிமீட்டரு. சரி நான் சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோ. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இப்போ 12th உனக்கு கேட்டாங்க அப்படின்னா வெர்டிசஸ் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா 1/2 டிட்டர்மினன்ட் ஆஃப் x1 x2 x3 y1 y2 y3 1 1 1 இதான் ஃபார்முலா. ஜென்ரலாக ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் நீ சின்ன வயசில் என்ன படிச்சிருப்ப அப்படின்னா ½ BH படிச்சிருப்பேன். அதுவே உனக்கு தெரியல. சரி ஓகே. இதை வந்து வெர்டிசஸ் கொடுத்துட்டு ½ BHல பேஸும் ஹைட்டும் தேவை. இந்த வெர்டிசஸ் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி இங்கே நம்ம ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். இதில் x1 x2 x3 y1 y2 y3 என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து x1, y1 எடுத்துக்கோ. சிமிலர்லி x2, y2 x3, y3 இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா உங்களுக்கு ஏரியா கிடச்சிடும். 1/2 x1க்கு பதிலாக 1 6 4 0 0 3 1 1 1. சரி இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும். இந்த டிட்டர்மினன்ட் எப்படி எவாலுவேட் பண்ணுறது உங்களுக்கு தெரியுமா? அந்த டிட்டர்மினன்ட் எப்படி எவாலுவேட் பண்ணுறது உங்களுக்கு தெரியுமா? நான் பேசுறது கேட்குதா? டிட்டர்மினன்ட் எப்படிப்பா எவாலுவேட் பண்ணுறது? நான் ஃபஸ்ட்டு டே கிளாஸ்லேருந்து சொல்லிட்டு வரேன். 2/2க்கு டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, 2/2க்கு அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, 3/3 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, 3/3 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணனும் சார். கேட்கும்போது தெரியலன்றிய கேட்கும்போது தெரியலன்றியா சார்? நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது பிரச்சனை சார். சரி இது நீங்கள் சொல்கிறது கேட்கலன்னு சொன்னோம் சார். சரி 3/3 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? உள்ள மல்டிப்ளை பண்ணணும் சார். எதை மல்டிப்ளை பண்ணணும்? வெளியில் ஏதாச்சும் நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணணும். டிட்டர்மினன்ட் இப்போ டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பல டைம் சொல்லி கொடுத்தாச்சு. இன்னும் உனக்கு தெரியலன்னா என்ன பண்ணுறது? என்ன இது 1 +1 +1 அப்புறம் +0 -0 சென்டரில் இருக்கிறது சைன் மாற்றணும் சொன்னா இல்லையா? ஆமாம் சார். ஆமாம் சார். +1 சார். இப்போ சொல்லுங்க என்ன வரும்? வந்து இங்கே வந்து ஒன்னோட இடத்துல வந்து 0 1 சார் 0. இது வந்து இது 3 1 3 -3 -3. அடுத்து அதை நீ கால்குலேட் பண்ண தேவையில்ல. உள்ள என்ன வந்தாலுமே 0 தான் ஆக போகுது. லாஸ்ட்டுக்கு இதை கால்குலேட் லாஸ்ட்டில் வந்து 6 3 சார் 18
minus 0. இதை சிம்பிளிஃபை பண்ணு. அடுத்து எப்படி பண்ணணும்? ப்ளஸ் 1 உள்ள ஃபஸ்ட்டு 0 minus 3னா minus 3 தான். ப்ளஸ் 1 இன்ட்டு minus 3 வந்து இது minus 2. minus 3டா. minus 3ஆ? இன்ட்டு சார் அது ஓகே சார். இது 0 சார் நடுவில். அதை விட்டுரு. அப்புறம் லாஸ்ட் 18. கால்குலேட் பண்ண என்ன வரும்? minus 3 plus 18னா வந்து 15. 15/2 ஸ்கொயர் யூனிட். அவ்வளோ ஆன்சர். இப்படி தான் போடணும். புரியுதா? இப்போ செகண்ட் கணக்கு அப்படியே செகண்ட் சப்டிவிஷனை போட்டு அப்படி சொல்லி பார்க்கலாம். எனக்கு ஆன்சர் மட்டும். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வித் வெர்டிசஸ். செகண்ட் கூட ஒரு தேர்டு போட அதில் நிறைய மைனஸ்லாம் இருக்குது. -2, -3, 3, 2, -1, -8. குயிக்காக போடு. தேர்டு இதுவா சார்? அந்த ஃபைண்ட் த வேல்யூ இது தேர்டு வந்து -2, -3. போடு 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 போடு. பட்டியப்பா எங்கள் அம்மாட்ட கூட்டு வச்சுருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு அங்கே தான் வேலை பார்க்கலாம். தள்ளுபடி ஆனால் கூட ஆயிடுங்க. அதனால் நானாக தான் கேட்டேன். ரெண்டு சென்ட் வாங்க கூட போட்டு அந்த சைடு போய் பார்த்துட்டு வாங்கிட்டு. சார் அந்த பாயிண்ட் தான் இருக்குல்ல, -2 -3 அதெல்லாம் லைனா இப்படி எழுதிக்கணுமா? ஃபார்முலாடா அது. ஃபார்முலா என்ன சொன்னேன் நான் நடத்தும் போது என்ன தான் பண்ண போன கொஸ்டின். ஃபார்முலா என்னது? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆஃப் 1/2 x1 x2 x3 y1 x3 y2 y3
111 லாஸ்ட்ல கரெக்டா சார்? ஆமாம் போட்டு இந்த பாயிண்ட் வந்து x1, y1, இது வந்து x2, y2, இது x3, y3. அப்போ என்ன வரும்? நான் போறேன் சார், அதுல இருந்து போறேன். போடுப்பா வேகமாக போடுப்பா, என்ன போட்டே முடிச்சிருக்கணுமே. ஏது சார் போறோம். அது ஒரு டவுட் கொண்டு அது மட்டும் டவுட். சார் இன்னொரு டவுட் சார். சொல்லுப்பா. இப்போ இதில் மைனஸ் ஸ்டார்டிங் ஆகுது சார். ஃபர்ஸ்ட்டு ப்ளஸ் செகண்ட் மைனஸ் தேர்டு ப்ளஸ் வரும் சார். ம் நான் இப்போ மைனஸ் போனோமா இல்லை ப்ளஸ் போகணுமா சார்? சைன் மிடிலுக்கு தான் சைனை மாற்றணும். அது எப்படின்னா இருக்கோ அதை அப்படியே மாற்றிக்கணும். இப்போ மைனஸ் இப்போ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் தான் சார் போகணும். இப்போ இங்கே மைனஸ் வரும் சார் ஸ்டார்டிங்கில். பரவாயில்ல, ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கோ அப்படியே போட்டுக்கணும். மிடிலுக்கு தான் சைனை மாற்றணும். லாஸ்ட்டில் என்ன இருக்கோ அப்படியே போட்டுக்கணும். ப்ளஸ் தான் ஸ்டார்டிங்கில் ப்ளஸ் பண்ணணுமா? ப்ளஸ்லாம் போடக்கூடாதுப்பா, ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கணும். ஓ அப்போ மைனஸ் சைன் பண்ணணுமா? ஆமாம், ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கணும். மிடில் மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது. ஓ சார் இதில் வந்து சைன் சேஞ்ச் பண்ணிட்டு மிடில் வந்து -3 தான் +3 அவ்வளோதான் சார். ஆமாம், மிடில் சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டும் கார்னரும் எதுவும் பண்ண தேவையில்ல, அங்கே இருக்கிறது அப்படியே போட்டால் போதும். தண்ணி குடிச்சியா? அவ்வளோ காரணமாக உனக்கு இருக்கு. அதுக்கு வாய் வைக்க வைக்க அவளுக்கு காரணம் இருக்கலாம். அப்போதான் ஒரு வாய் சாப்பிடும் போது சட்னி இடையா இங்க பாரு, இவ்வளோ வாயில் வைக்க முடியல. நீ எம்மையா சாப்பிடு. காரம் அடிக்கிறான். சும்மா அவன் சொல்லிட்டு இருக்கா. நானும் சாப்பிட்டு தான் பார்த்தேன். கொஞ்சம் சாப்பிட்டே இல்லையா? சாப்பிடவே இல்லையா? அப்புறம் என்ன சாப்பிட்டேன்? தள்ளுபடி பண்றப்ப தள்ளுபடி ஆக அப்படியே இருக்காது. காலையில் நம்ம நேற்று பார்த்துட்டோம்னா இப்படி காலையில் முருகர் கோயிலுக்கு போகிறோம் தாண்டி சார். சொல்லுப்பா. சார் -20 + 12 -26 இருக்குது சார் லாஸ்ட்டாக. இப்போ இது வந்து இது பண்ணோன்னா 20யும் -26 ப்ளஸ் பண்ணா என்னது? -20 + 12 -26 இருக்கு. மைனஸ் ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோ. அதான் மைனஸ் சிம்பிள் -46 போட்டு கிளப் பண்ணிட்டு +12 போகணுமா? ஆமாம், அதான்
சார் -34 வருது சார். நான் பார்க்குறேன். ஆஃப் என்ன போச்சு? என்ன வந்துச்சு? -34 சார். -34 -30 4 -20 -26 எப்படி வந்துச்சு லாஸ்ட்டில்? -20 -26 எப்படி வந்துச்சு? சார் அது வந்து -24 + 2 சார். -24 + 2 -24 + 2 -22 இல்லைப்பா வரும். ஆமாம் சார். மாற்றுப்பா எல்லாத்தையும். என்னப்பா நீ? -22 44 -32 -32 சார். -32 எப்படிப்பா -32 வரும்? -20 -22 + 12 என்னப்பா வரும்? இது -20 -22 வந்து 44 சார். -44 சார். 42 இருங்க சார். 42 -30 சார். 30 சார். இப்போ சார் -30 / 2 இருக்குல்ல, அது யார் பண்ணுறது? நான் பண்ணணுமா? -30 -15 ஃபார்முலா ஏரியான்றதால வெளியே ஒரு மாடுலஸ். அப்போ மாடுலஸ் நீ வந்து பாசிட்டிவாக எடுத்து பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கணும். ஸ்கொயர் யூனிட் ஏரியா நெகட்டிவ் இருக்காதுல்ல. ஆமாம். நான் இந்த கணக்கு போகிறதுக்கே உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. எப்படின்னே 12th நீ கணக்கு போட போகிறேன்னு தெரியல. சரி, இப்போ செகண்ட் கணக்கு படி. செகண்ட் கொஸ்டினா? செகண்ட் கொஸ்டின். Throw that point A bracket small a B plus C B cap B bracket small b comma C plus A comma C cap C bracket C comma A plus C or collinear. சரி, இந்த மாதிரி 3 பாயிண்ட் கொடுத்துட்டு கோலினியர் அப்படின்னு ஷோ பண்ண சொன்னாங்கன்னா என்ன தெரியுமா பண்ணணும்? டிட்டர்மினன்ட் வந்து ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். எந்த டிட்டர்மினன்ட் அப்படின்னா இந்த x1 x2 x3 y1 y2 y3 1 1 1 இந்த டிட்டர்ம் வந்து நீ கண்டுபிடிச்சிட்டே வரணும். ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுச்சு அப்படின்னா 3 பாயிண்ட்ஸ் ஆர் கோலினியர். புரியுதா இல்லையா? இல்லை நான் போட்டு காட்டுறேன். டிட்டர்மின் இதனுடைய ஆன்சர் வந்து 0ன்னு வந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்ஸ்லாம் கோலினியராக இருக்கும். புரியுதா? சரி, இப்போ இந்த நான் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து A B C y1 y2 y3லாம் B + C C + A A + B லாஸ்ட் 1 1 1. புரியுதா இல்லையா? இன்னும் வரல கிளாஸ் எடுத்துங்க. புரியுதாப்பா? புரியுது சார். அதான்ப்பா x1 x2 x3க்கு பதிலாக இந்த ஃபஸ்ட்டு y1 y2 y3க்கு பதிலாக இருக்கிற நெக்ஸ்ட்டு. ஸோ லாஸ்ட் 1 1. சரி, இப்போ நம்ம இது வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. காலம் 1ஐயும் காலம் 2ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணுறதால எந்த சேஞ்சும் வராது.
அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, இங்கேயும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, இங்கேயும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு வரும். ஸோ இந்த இடத்துல பி ப்ளஸ் சி வரும், சி ப்ளஸ் ஏ வரும், ஏ ப்ளஸ் பி வரும், லாஸ்ட்டில் 1 1 1. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு காலத்தில் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எல்லாத்துலேயும் ஒரே மாதிரியே இருக்குது. அதை காமனாக வெளியே எடுத்துக்கோ. வெளியே எடுத்துட்டா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி உள்ளே என்ன இருக்கும் 1 1 1, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ, ஏ ப்ளஸ் பி, கடைசியில் 1 1 1. சரி, எப்பயுமே ஒரு டிட்டர்மெண்ட்டில் 2 காலமோ இல்லை 2 ரோவோ சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய மதிப்பு 0, டிட்டர்மெண்ட் வேல்யூ 0. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு 0, ஆன்சர் 0. ஸோ இதனுடைய டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்து 0 வந்துச்சுன்னா கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கோலினியர்னு அர்த்தம். தேர்ஃபோர் பாயிண்ட் ஏ பி சி ஆர் கோலினியர். புரியுதா இல்லையா? சார் எனக்கு அந்த இது ஒன்றா மாற்றுறீங்க பார்த்தீங்களா, அது மட்டும் புரியல சார். ஏபி ஏ ப்ளஸ் பி அது காமனாக இருக்குடா. இது காமனாக இருக்குது பாருங்க. காலத்தில் எல்லாத்துலேயும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஃபஸ்ட்டு காலத்தில் எல்லாத்தையும் காமனாக இருக்குது. அதை வெளியே எடுத்துட்டேன். அதனால் இது போயிடுச்சுன்னா இங்கே 1 வந்துடும், இது போயிடுச்சுன்னா 1 வந்துடும், இது போயிடுச்சுன்னா 1 வந்துடும். புரியுதா? புரியுதா இல்லையா? எல்லாமே சேமாக இருந்தால் வெளியே எடுத்துடலாம், காமனாக வெளியே எடுத்துடலாம். எல்லாமே சேமாக இருந்தால் 1 போட்டுடலாமா? சேமாக இருந்தால் 1 போடக்கூடாது, காமனாக வெளியே எடுத்துடுறோம். காமனாக வெளியே எடுத்ததால இங்கே எதுவுமே இருக்காதுன்றதால 1. சரி, இது வந்து கோலினியர்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா டிட்டர்மெண்ட் வந்து 0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டா கோலினியராக மாறிடும். இப்போ தேர்ட் சம்மு படிக்கலாம். நீ இந்த செகண்ட் சம்மில் இங்கே பாரு, இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். செகண்ட் சம்மில் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி உனக்கு பண்ண தெரியல அப்படின்னா உனக்கு எப்பயுமே பண்ணுவல்ல, ஏ இன்ட்டு சம் ஸ்பேஸு மைனஸ் பி ப்ளஸ் சி, மிடில் சைனை மாற்றிட்டு சம் ஸ்பேஸு, லாஸ்ட்டில் +1 இன்ட்டு சம் ஸ்பேஸ் போட்டு இங்கே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இங்கே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இங்கே ஒர்க் அவுட் பண்ணாலும் உனக்கு ஆன்சர் 0 தான் வரும். நீ அப்படி கூட பண்ணலாம். புரியுதா இல்லையா? புரியலையா? புரியலையா? ஆமாம். இப்போது மேலே இருக்கிற டிட்டர்மெண்ட் நீ எப்படி போட்ட, இந்த மேலே இருக்கிற டிட்டர்மெண்ட் எப்படி போட்டியோ அதே ஸ்டைலில் இதை போட்டால் கூட உனக்கு கடைசியில் 0 தான் வரும். ஆனால் நான் அந்த ஸ்டைலில் போடல, ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி 0 வர வச்சுருக்கேன். இப்போ புரியுதா புரியலையா? புரியுது சார். சரி, நீ எப்படியாச்சும் போடு, ஆனால் 0 வர வச்சிடணும். அப்படின்னா கோலினியர் வரும். 0 வரலன்னா கோலினியர் வராது. கோலினியர் இல்லாமல் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க தான் சொல்லிட்டாங்களே கோலினியர்னு ப்ரூவ் பண்ண சொல்லி. கொஸ்டினில் நீ படித்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ப்ரூவ் தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கோலினியர்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்படி ப்ரூஃப் கோலினியர்னு ப்ரூவ் பண்ண சொன்னாலே 0 தான் வரும். புரியுதா இல்லையா? புரியுது. இப்போ தேர்ட் சம் படி. செக் பண்ண சொன்னாங்கன்னு வச்சுக்கேன், கோலினியரா இல்லையான்னு செக் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்து 0 வந்துச்சுன்னா கோலினியர், 0 வரலன்னா நான் கோலினியர். புரியுதா? புரியல சார். இப்போது கோலினியர்னு வெரிஃபை பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கேன், இல்லை செக் பண்ண சொன்னாங்கன்னு வச்சுக்கேன், அந்த டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கணும். 0 வந்துச்சுன்னா கோலினியர்னு வந்துடும், 0 வரலன்னா நாட் கோலினியர்னு வந்துடும். புரியுதா? 0 வந்துச்சுன்னா கோலினியர், 0 வரலன்னா நான் கோலினியர். அது கேட்க வாய்ப்பு இருக்குது, அதான் நான் சொல்கிறேன். சரி, இப்போ தேர்ட் சம் படி. தேர்ட் சம் வந்து find the values of k if area of triangle is 4 square feet square units and vertices are 1 k, 0 4, 0 0, 2. இப்போ என்னப்பா கண்டுபிடிக்கணும்? find the values of k if area of triangle is 4 square units and vertices are value of k கேக்குறாங்க சார். சரி, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நமக்கு என்ன வரும்? 1/2 மாடுலஸ் ஆஃப் x1 x2 x3 y1 y2 y3 1 1 1 வருமா? இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் தான் நம்ம இதுக்கு முன்னாடி கண்டுபிடிப்போம். ஆனால் இப்போ அதுவே கொடுத்துட்டாங்க, 4ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நீ என்ன பண்ணிக்கோ, +or-4ன்னு போட்டுக்கோ. ஏன்னா ஆன்சர் வந்து +4லேயே வரலாம் -4லேயே வரலாம்ல. போட்டு 1/2 போட்டு x1 x2 x3க்கு பதிலாக k 4 0, y1 y2 y3க்கு பதிலாக 0 0 2 1 1 1 போட்டுக்கிறேன். புரியுதா புரியலையா?
சரி சார் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஏரியா ஆஃப் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கே வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க 4 யூனிட்னு கொடுத்துட்டாங்களா இல்லையா? ஆமாம் சார். அந்த 4க்கு பதிலாக ப்ளஸ் ஆர் மைனஸ் 4னு போட்டுக்கோ. ஏன்னா நமக்கு வர ஆன்சர் வந்து சம்டைம்ஸ் ப்ளஸ்லேயே வரும் மைனஸ்லேயே வரும். அதனால் மாடுலஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 போட்டுக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடு ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. புரியலையா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? கே வேல்யூயை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 அப்படியே இருக்கட்டும். ரைட் ஹேண்ட் சைடில் 1/2 அப்படியே இருக்கட்டும். இல்லை அந்த 1/2 கூட இந்த பக்கம் கொண்டு வந்துடு, லெஃப்ட்டில் ஃப்ரீயாக இருக்கட்டும். 8 போட்டுக்கோ, ப்ளஸ் ஆர் மைனஸ் 8 போட்டுக்கோ. இங்கே வந்து கே இன்ட்டு சம் ஸ்பேஸு மைனஸ் 0 இன்ட்டு சம் ஸ்பேஸு 1 இன்ட்டு சம் ஸ்பேஸ். புரியலையா? புரியுது சார். கேக்கு உள்ள என்ன வரும் அப்படின்னா 0 - 2 வரும். இங்கே எது வந்தாலும் பிரச்சனை கிடையாது. இங்கே 8 - 0ன்னு வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 8 ஈக்குவல் டு கே டைம்ஸ் -2 - 2k. 0 டைம்ஸ் எனிதிங் 0 விட்டுரு. 1 டைம்ஸ் 8 8. ஓகேவா? இப்போ 2 கேஸாக பிரிச்சுக்கோ. +8 போட்டு ஒரு கேஸு, -8 போட்டு இன்னொரு கேஸு. புரியலையா? இந்த இடத்துல 8 8 கேன்சல் ஆகிடும். 0 ஈக்குவல் டு -2k. அப்போ k ஈக்குவல் டு 0 வரும். இந்த இடத்துல கேன்சல் ஆகாது. -16 ஈக்குவல் டு -2k. அப்போ 8 ஈக்குவல் டு k வந்துடும். அப்போ k ஆன்சர் இதுதான், 8 ஆர் 0. புரியலையா? சரி, இப்போ என்ன பண்ணுற நீ? ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் கேல செகண்ட் சப்டிவிஷன் இருக்கும், அதை கண்டுபிடிக்கிற. -2, 0 4, 0 சாரி 0, 4 0, k. இதுலேருந்து கே வேல்யூ கண்டுபிடி பார்க்கலாம். குயிக்காக போடு. செகண்ட் இதுதான் சார். ஆமாம், செகண்ட் சப்டிவிஷன் தான். -2 1 சார். அது -2டா. -2, 0
ஃபைன் நம்பர். சார் ஆ சார் ப்ளஸ் ஆர் மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு மேலே வந்து -2 4 மைனஸ் கே இருக்குது சார். அது எப்படி சார் இருக்கும்? இது போட்டியா? சார் போட்டேன் சார். அது வந்து போட்ட முடியல சார். லாஸ்ட் ஸ்டெப்பில் இருக்குது சார். எந்த ஸ்டெப்பில் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? -2 டைம்ஸ் சம் ஸ்பேஸு 0 சம் ஸ்பேஸு ப்ளஸ் 1 சம் ஈக்குவல் டு -2 இன்ட்டு 4 மைனஸ் கே இருக்குது சார். இது வர நான் போட்டுறேன். 4 இன்ட்டு மைனஸ் கே இது 0. இந்த இடத்துல 0 தான் வரும், அப்படி தானே? -8 ப்ளஸ் 2k இந்த இடத்துக்கு வந்துட்டியா? இந்த இடத்துக்கு வந்துட்டியாப்பா? எது சார்? நான் போர்டில் போட்டுக்கிறேன். அந்த இடத்துக்கு வந்துட்டியா? ஆ இல்லை சார், அது அந்த இடத்துல தான் சார். ஓகே, இதெல்லாம் எழுதிட்டேன் சார். மேலே இதெல்லாம் எழுதிட்டேன். இப்போ -8 ப்ளஸ் 2kன்னு வருதுல்ல. இந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டியாப்பா? அந்த ஸ்டெப்ல தான் சார் இருக்கேன். அந்த -8 ப்ளஸ் 2k போட்டிங்கன்னா அது எப்படி சார் போட்டிங்கன்னா கேட்குறேன். டேய், இந்த -2 உள்ள மல்டிப்ளை பண்ணணும்டா. 2 இன்ட்டு 4 -8 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு கே 2k. புரியுதா இல்லையா? அதான் சார். சரிங்க சார். -8 சொல்லு, புரியல. இன்னொரு டைம் சொல்கிறேன், சொல்லு. இல்லை சார், புரியுது சார். -8 ப்ளஸ் 2k. அடுத்து வந்து 2 கேஸாக பிரிக்கணும். ப்ளஸ் 8 -8 போடணும். +8 -8 ப்ளஸ் 2k -8 -8 ப்ளஸ் 2k. போடுப்பா, சீக்கிரமாக போடுப்பா. 2k சார். 8 இஸ் ஈக்குவல் டு -8 ப்ளஸ் 2k வருது சார். இந்த 8யும் அந்த 8யும் எவ்வளோ சார் அடிக்குது? சேமாக இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இந்த இடத்துல k = 0 வரும். இந்த இடத்துல k = 8 வரும். ஓகே சார். சரி, அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்க தரேன் நமக்கு. அதே மாதிரி 1 மார்க்கில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கல்ல, அது பாரு. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k if the area of the 1 மார்க்கில் ஒரு கொஸ்டின் இருந்துச்சுல்ல. ஃபிஃப்த்து கணக்கில் இருக்கு பாரு. ஃபிஃப்த்து கணக்கு பாரு. ஃபிஃப்த்து சம்மில் இஃப் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 35 ஸ்கொயர் யூனிட், வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க 2, -6 5, 4 k, 4. k என்னன்னு கேட்குறாங்க. போடுறியா? இது வேற மாதிரி இருக்கு சார். என்ன வேற மாதிரி இருக்கு? எந்த இடத்துல வேற மாதிரி இருக்கு? இங்க வந்து பாயிண்டா கொடுக்கலையே சார். இந்த பாயிண்டா கொடுத்துருக்காங்களே. 2, -6 5, 4 k, 4ன்னு. 2, -6 என்னப்பா? ஓ, அதை கொடுத்துட்டு சார் அதில் வந்து வெர்டிசஸ் ஆர் k, 0 4, 0 இருக்கு சார். ஆமாம், இங்கே வெர்டிசஸ் முன்னாடியே வெர்டிசஸ் கொடுத்துருவாங்களா? ஆமாம், வித் வெர்டிசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பாரு. அப்போ இந்த k இது அப்போ இது கீழே இருக்கு சூஸா சார்? ஆமாம்பா. ஓகே சார். அங்கே வந்து 4 கொடுத்துருந்தாங்க, இங்கே 35 கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோ. குயிக்காக போட்டு பார்க்கலாம்.
உப்பு அதிகமாக சாப்பிடுவாங்களா? அவ்வளோ உப்பு எனக்கு சாப்பிடவே முடியல. அப்படியே கொண்டே சொன்னேன். கொடுத்துருந்தாங்க வாய்ப்பு வச்சு நீ காசு கொடுக்கணும். நான் எங்க காசு வச்சிருக்கேன்? நான் கொடுக்கறது எங்க அப்பா தரும்போது தருவாரு. தருவாரு. இப்போதைக்கு நான் தரும்போது தருவாங்க. என்ன லூசா நித்தி? நான் தரவே முடியாதுன்னு தரனா நீ என்ன பண்ணுவ? உனக்கு கொஞ்சம் கூட நீ யோசிக்கவே மாட்டியா? இந்த மாதிரி பேசினா எனக்கு பிடிக்கவே பிடிக்கும் சத்தியமா. அடுத்தவங்க நம்பிட்டு நீ இருக்க உட்காந்துருக்கேன். உன்ன நம்பாம ஊர்ல இருக்கோம். நான் நம்புறது நீ என்ன மென்டலா? அந்த வீட்டுல நீ போய் 2 நாள் இருந்துட்டு உனக்கு என்ன தெரியும்? லூசு மாதிரி உட்காந்து பேசிட்டு பைத்தியம் மாதிரி. வைத்தியத்துக்கு சொன்னா கூட புரியும். நாளைக்கு உன் பிள்ளைங்களுக்கு நீ எவ்வளவு கொடுப்பேன்னு நான் பாக்கிறேன். எல்லாம் வர்றப்ப அவனை நீ தட்டு. நம்மளா போய் கேட்டோம்னா கிடைக்காது கூட கிடைக்காது. ஃபர்ஸ்ட் டைம் அப்பா கொடு. சார் போட்டேப்பா. 30 minus 6k. இந்த வாரம் போயிடு. இருங்க சார் லாஸ்ட் நிமிஷம்ல. இந்த வாரம் வர ஃபர்ஸ்ட் டைம். அம்மா கூப்பிடு பாப்பா. கூப்பிடு. போட்டியாப்பா? சார் லாஸ்ட்ல இது plus or minus 70 is equal to 50 minus 10k. என்னது? plus or minus 70. plus or minus 70 equal to 50 minus 10k. 10k. Huh? 10k. 10k. Correct.
அப்போ 70 = 50 - 10k வச்சு ஒரு சம்மு போடு, ஆர் -70 = 50 - 10k வச்சு போடு. குயிக்காக போடு. போடுப்பா. போடுங்க. சாயங்காலமே 3 மணிக்கே வந்துருந்தா மேட்ரிக்ஸை பார்த்துட்டு டிட்டர்மெண்ட்டை பார்த்துட்டு எல்பிபி இம்பார்ட்டன்ட் குரூப்ஸ்லாம் பார்த்துருக்கலாம். நீ வர்றதே 1 ஹவரில் எனக்கு 3த்தையும் ஒரே ஐடியா சொல்லுங்கன்னா எப்படிப்பா சொல்ல முடியும்? ஏன்பா 3 யூனிட் ஒரே ஐடியா ஓவராலாக சொல்லுங்கன்னா எப்படிப்பா சொல்ல முடியும்? என்னப்பா எப்படி 1 ஹவரில் 3 யூனிட் எப்படி ஓவராலாக சொல்ல முடியும்? இதில் எல்லா சம்மும் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, இதில் என்ன இந்த ஏரியா ட்ரையாங்கல் சம்மு கோலினியர் சம்முலாம் போடாமலே எப்படி சொல்ல முடியும்? ப்ராக்டிஸும் இல்லை. என்னப்பா +ல போட்டா +2 வருது சார். +2 வராது, +2 வராது. 70 - 50, 70ல் 50 போச்சுன்னா 20, 20/-10ன்னு வரும். எப்படி உனக்கு +2ன்னு வரும்? எப்படிப்பா +2 வரும் சார்? அந்த சைடு கொண்டு போய்டு சார். ஏதோ அந்த சைடு கொண்டு போனேன். 50 - 17 போட்டேன். 50 - 17 போட்டேன் சார். 50 - 17 போட்டியா? சரி அப்படி போட்டு, சரி அப்படி போட்டிருந்தா கூட சரி, இந்த பக்கம் 0 இருக்கும், அந்த பக்கம் 50 - 70 இருக்கும். அப்புறம் சார் ஈக்குவல் 10k வருங்க சார். ஆமாம், ஈக்குவல் டு 10k வரும். ஆமாம், -10k. ஏன் -10k வரும்? இதான் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டல, அப்போ +10k எல்லாம் வரும். நீ இதுதான் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டலப்பா. ஆமாம். இப்போ என்ன வரும்? +2k. +2k சார். 2k k is 2 -2 வரும்டா. இதை சால்வ் பண்ணு. என்னது சால்வ் பண்ணணும்? அப்பா -70 சால்வ் பண்ணணுமா? -17 ஆமாம் சால்வ் பண்ணணும். இப்போ தான் கேட்குறேன், சால்வ் பண்ணவே இல்லையா? இவ்வளோ நேரம் என்ன பண்ண? பேஸ்ட் வாங்கி பல்லோட லட்டு குடிச்சு பல்லு வாட்டர் கட்டு நீ கட்டு வாட்டர் கட்டுவா பாரு. இல்லை இந்த வாட்டர் என்ன பாருங்க. லட்டு கொடுத்துட்டு நைட் அப்படி தூங்க வச்சுட்டு டெய்லி லட்டு கொடுத்துட்டு அப்படி இல்லை கூட பல்லு வந்து டாக்டர் பண்ணி பல்லு அதே பல்லு. சார் 12 சார். 12 கரெக்டுப்பா. சரி 10 சம் பார்ப்போம்.
சரி இந்த மாதிரி சம்மு கேட்டால் போட்டுருன்னா அந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கல் ஃபைண்ட் கே கோலினியரு அதெல்லாம் கேட்டால் போட்டுரு. இப்போ மைனர் கோஃபேக்டர்னு என்னன்னு தெரியுமா உனக்கு? மைனர் கோஃபேக்டர்னு என்னன்னு தெரியுமா? தெரியல சார். அப்புறம் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் இப்போ நம்ம நடத்த டைம் இல்லை. மைனர் கோஃபேக்டர்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரியலன்ற. சரி ஓகே, இன்னொன்று இப்போலாம் அதை பார்த்தோன்னா டைம் முடிஞ்சு போயிடும். இப்போ அடுத்து டைரெக்டாக எங்கே போகலாம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி இன்கன்சிஸ்டன்சி. நான் ஆல்ரெடி உனக்கு என்ன சொல்லி தந்திருக்கேன் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி தந்திருக்கேன். ஃபைண்ட் இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ்ன்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா 1/det ஆஃப் ஏ இன்ட்டு adjoint ஆஃப் ஏ போடணும். det ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்? 2/2 மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும், இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி சைன் மாற்றி போடணும். adjoint ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த ரெண்டு நம்பரையும் பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும், இந்த ரெண்டு நம்பரையும் சைன் சேஞ்ச் பண்ணிட்டு adjoint ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இல்லை சப்ஸ்டிட் பண்ணால் ஏ இன்வர்ஸ் கிடச்சிடும். இதுவே 3/3 மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா டிட்டர்மெண்ட் வந்து இப்போ நம்ம போட்டோமே அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். adjoint வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? பெரிய பாக்ஸ் போட்டு மேலே டிரான்ஸ்ஃபர்ஸ் போட்டு ஸ்பேஸ் விட்டு ப்ளஸ் மைனஸ் போட்டு கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட் பண்ணி ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். புரியலையா? சரி, அந்த மாதிரி ஏ இன்வர்ஸ் கம்லாம் கேட்டாங்கன்னா போடணும். எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வெரிஃபை ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். நேற்று போட்டோமா, 2 நாள் இந்த கணக்கு போட்டோம், ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேட்பாங்க ஷோ தட் ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 7i ஈக்குவல் டு 0 ஹென்ஸ் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ்ன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சம்மு போட்டு ஞாபகம் இருக்கா இல்லையா? இது போல சார் நம்ம இதுதான் சார் போட்டிருக்கோம். இதை போட்டிருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் போட்டேன் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன், நீ எடுத்து பாரு. ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஏ ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏ இன்ட்டு ஏன்னு போடணும். அப்புறம் 5a 7a எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 0 0 0ன்னு வந்துச்சுன்னு சொன்ன ஞாபகம் இருக்கு இல்லையா? நான் பார்க்கணும் சார். அதுக்கப்புறம் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டு பக்கமும் ஏ இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஏ இன்வர்ஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a இன்வர்ஸ் ஏ ப்ளஸ் 7 இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஐ ஈக்குவல் டு ஏ 0. அப்புறம் ஏ இன்வர்ஸ் வந்து இந்த பக்கம் இருக்கும், மீதியெல்லாம் அந்த பக்கம் கொண்டு வந்து 5ஆல் -5ஆல் டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கிறது. அந்த மாதிரி கணக்கு கேட்பாங்க. ஸோ அது பார்த்துக்கோ. நம்ம ஆக்சுவலாக ஏ கியூப் போட்டோம். நம்ம எந்த கணக்கு போட்டோம் அப்படின்னா இந்த கணக்கு போட்டோம், 15th கணக்கு போட்டோம். ஏ ஈக்குவல் டு ஞாபகம் இருக்கா பாரு, 1 1 1 1 2 -3 2 -1 3 அப்படின்ற மேட்ரிக்ஸ்க்கு ஏ கியூப் மைனஸ் 6a ஸ்கொயர் ப்ளஸ் 5a ப்ளஸ் 11i ஈக்குவல் டு 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லிவிட்டு அதுலேருந்து ஏ இன்வர்ஸை கண்டுபிடிச்சோம். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், நம்ம சேனலில் போய் பார்த்தோன்னா இருக்கும். ஏ கியூப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டு நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன். ஏ கியூப் எப்படி கண்டுபிடிக்க சொன்னேன்? ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏ கியூப் அது கூட ஏவை மல்டிப்ளை பண்ணால் ஏ கியூப் கிடைக்குன்னு சொன்னா. அது பார்த்துக்கோ, அது இம்பார்ட்டன்ஸ் சம், இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி இப்போ வந்து ஒன்று இன்கன்சிஸ்டன்சி கேட்பாங்க. அது 4.6ல் இருக்குது. நான் சொல்கிறேன் பாரு. இப்போ கணக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா நாங்கள் சொல்கிறேன் பாரு. examine the consistency of following system of linear equation சொல்லி கேட்டு கீழே வந்து ஒரு 2 ஈக்குவேஷனோ 3 ஈக்குவேஷனோ கொடுத்துருவாங்க. x + 2y = 2, அப்புறம் 2x + 3y = 3 அந்த மாதிரி கேட்டுருவாங்க. 2 ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா 2/2 மேட்ரிக்ஸ் வரும். 3 ஈக்குவேஷன் கேட்டாங்க அப்படின்னா 3/3 மேட்ரிக்ஸ் வரும். சரி, இதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த XYலாம் எடுத்துட்டு அந்த நம்பர்ஸை மட்டும் போட்டு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் பண்ணிக்கணும். 1 2 2 3 புரியுதா? புரியுதாப்பா? புரியுது சார். இப்போ என்ன பண்ணணும்?
இந்த டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இது வந்து ஏ மேட்ரிக்ஸ் போட்டியா, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத பி மேட்ரிக்ஸில் போட்டுடணும். ஃபஸ்ட்டு இந்த டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா கன்சிஸ்டன்சின்னு போட்டுடணும். ஒருவேளை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா 2 கேஸாக பிரியும். அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்கணும். அது 0 வந்துடுச்சு அப்படின்னா கன்சிஸ்டன்சி. அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு பி வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா இன்கன்சிஸ்டன்சி. புரியுதா பாரு? அவ்வளோதான், இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இந்தமாரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீ போட்டுரு. சரி, கன்சிஸ்டன்சி செக் பண்ண சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும்? ஏ மேட்ரிக்ஸ் போட்டுக்கணும், பி மேட்ரிக்ஸ் போட்டுக்கணும். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா கன்சிஸ்டன்சி வந்துடும். ஈக்குவல் டு 0 இருக்கும்போது நீ ஃபர்தராக இன்னொரு ஒர்க்கு பண்ணணும். அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சி அது பி கூட மல்டிப்ளை பண்ணி 0 வந்துச்சுன்னா கன்சிஸ்டன்சி, நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா இன்கன்சிஸ்டன்சி. ஞாபகம் வச்சுக்கோ. புரியுதா சார்? திருப்பி சொல்லுங்கள் சார். இது மட்டும் அந்த கன்சிஸ்டன்சி மட்டும். நான் ஒரு கணக்கு போடுறேன், உனக்கு புரியும். நான் ஒரு கணக்கு போடுறேன் பாரு. இப்போ இதே கணக்கே போடுறேன் பாரு. இது ஃபஸ்ட்டு கணக்கு இதே போடுறேன். இப்போ ஏ மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் இருக்குது, பி மேட்ரிக்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மெண்ட் ஆஃப் இது வந்து ஃபார்முலா, இது வந்து நீ நோட் பண்ணிக்கோ. இப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 2 2 3 இருக்கா? இது வந்து 3 வரும், -4 வரும், -1 வரும். ஈக்குவல் டு 0வா நாட் ஈக்குவல் டு 0வா? நாட் ஈக்குவல். நாட் ஈக்குவல் டு 0னா கன்சிஸ்டன்சி. புரியுதா? திருப்பியும் சொல்லுங்கள் சார். இந்த 1 இதெல்லாம் 1 × 3 2 × 2 சார் -1. ஓகே சார். சரி, இப்போ நான் வந்து ஈக்குவல் டு 0 வர மாதிரி ஒரு சம்மு போடுறேன். இதுதான் இதில் கேட்பாங்க, எம்சிக்யூவில் கேட்பாங்க சார். எம்சிக்யூ 2 மார்க்கில் கேட்கலாம். எம்சிக்யூவில் இல்லை, 2 மார்க்கில் கேட்கலாம். எக்ஸாமிங் த கன்சிஸ்டன்சின்னு கேட்கலாம். சின்னதாக கொடுத்துட்டு 2 மார்க்ஸ் 3/3 மேட்ரிக்ஸ் கொடுக்கலாம். எக்ஸாமின் த கன்சிஸ்டன்சின்னு கேட்கலாம். புரியுதா இல்லையா? கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா இவ்வளோ சின்ன விஷயம் நீ சொல்கிற, அது 3/3 மேட்ரிக்ஸ் கேட்டாலோ இல்லை இந்த மாதிரி செகண்ட் டைப் கேட்டாலோ கொஞ்சம் பெருசாக வர வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செகண்ட் டைப் போடுறோம் பாரு. x + 3y அந்த தேர்ட் கொஸ்டின் படி. 4.6ல தேர்ட் கொஸ்டின் படி. 4.6 தேர்ட் கொஸ்டின் சார். 4.6ல தேர்ட் கொஸ்டின் படி பார்க்கலாம். சரி விடு, நான் போட்டேன் விடு. சரி, இது எக்ஸாமின் த கன்சிஸ்டன்சின்னு கேட்டிருக்காங்களா? இப்போ ஏ மேட்ரிக்ஸ் என்ன வரும்? 1 3 2 6 வருமா? பி மேட்ரிக்ஸ் என்ன வரும்? 5 8 வரும். இப்போ நீ என்ன பண்ணுற? டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிற. 6 -6 ஆன்சர் 0 வந்துருச்சா? என்னப்பா பேச மாட்டேற சார்? கேட்கல சார் திடீர்னு. 6 × 6 0 வந்துருச்சா? இப்போ வந்து ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்கணும். 6 × 6 0வா? 1 6 ஆர் 6, 2 6 ஆர் 2 3 ஆர் 6 0. சரி, இந்த நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் தான் கன்சிஸ்டன்சி வரும். ஈக்குவல் டு 0 வந்துச்சு. அப்புறம் நான் எக்ஸ்ட்ரா 2 கண்டுபிடிக்க சொன்னேன்ல. ஈக்குவல் டு 0 வந்துருச்சு அப்படின்னா ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்கணும். அதுதான் இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறேன். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு பி. ஏ என்னப்பா வந்துச்சு? அட்ஜாயிண்ட் ஆஃப் பி. ஏ வந்து இது -6 சார். அது டிட்டர்மெண்ட் தான்டா 6. ஏ எங்கடா 6 இருந்துச்சு? 0 0 0 சார். இல்லை, பேனா ஒர்க் ஆகல. சரி, ஏ மேட்ரிக்ஸுக்கு நம்ம மேலே போய் பார்ப்போம். இதான் ஏ. அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன வரும்? 6 1 -2 -3 வருமா? வராதா? ஆமாம் சார். பக்கத்தில் பி மேட்ரிக்ஸ் இருக்குது. பி மேட்ரிக்ஸுக்கு போட்டுக்கோ.
5 8 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 7 சிம்பிள் மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். 6 × 5 30, 3 × 8 -24. இதையும் மல்டிப்ளை பண்ணு. -10 + 8. ஆன்சர் வந்து 6 -2. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. இது நாட் ஈக்குவல் டு 0ன்றதால நமக்கு என்ன வரும்? இன்கன்சிஸ்டன்சி வந்துடும். புரியுதா? அவ்வளோதான். இப்படி தான் செக் பண்ணணும். ஒருவேளை ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அங்கே கன்சிஸ்டன்சி வந்துடும். ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறேன். நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா உடனே கன்சிஸ்டன்சி வந்துடும். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஒருவேளை 0 ஆயிடுச்சு அப்படின்னா 2 கேஸாக பிரியும். அதில் இந்த குவான்டிட்டி 0னா கன்சிஸ்டன்சி, இந்த குவான்டிட்டி நாட் ஈக்குவல் டு 0னா இன்கன்சிஸ்டன்சி. புரியலையா? சரி, இப்போது 4.6ல் எக்ஸாமின் த கன்சிஸ்டன்சி கேட்குறாங்களே. சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா சால்வ்னு கேட்பாங்க. சால்வ் அப்படின்னு கேட்பாங்க. சால்வ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆல்ரெடி நீ ஏ கண்டுபிடிச்சிருக்கியா, பி கண்டுபிடிச்சிருக்கியா, இப்போ என்ன பண்ணணும்? எக்ஸ்ன்னு ஒன்று போடணும். எக்ஸ் வந்து XY தான். ஒருவேளை 3 வேரியபிள் இருந்துச்சுன்னா XYZ வரும். இப்போ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/det ஆஃப் A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A ஃபார்முலா போட்டு A இன்வர்ஸை கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் பின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதில் A இன்வர்ஸுக்கு பதிலாக நீ கண்டுபிடிச்சதை போடணும், பிக்கு பதிலாக ஆல்ரெடி இருக்கிறத போடணும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டா உனக்கு எக்ஸ் கிடச்சிரும். எக்ஸ் தான் XY. அப்படி கண்டுச்சுன்னா உனக்கு சால்வ் பண்ண மாதிரி XY கிடச்சிரும். இப்படி போட்டால் உனக்கு 5 மார்க். அவ்வளோதான். இந்த இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. கடைசியாக இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த சால்வ் தான் இம்பார்ட்டன்ட். என்ன டவுட் இருந்தால் கேள்வி சொல்கிறேன். அந்த லாஸ்ட் இது மட்டும் புரியுது சார். சால்வ் மட்டும் ஒரு கணக்கு போட்டுருவா. சால்வ் மாடலில் மட்டும் ஒரே ஒரு கணக்கு போட்டுறேன். எயித்து கணக்கு போடுறேன் 4.6ல். அதில் சால்வ்னு இருக்கு. Solve 2x minus y equal to -2, 3x plus 4y equal to 3. ஃபஸ்ட்டு ஏ எழுதிக்கோ. ஏ என்னப்பா? இல்லைன்னா டவுட் இருக்கா? எக்ஸ் எழுதிக்கோ. ஏ அவங்க எதுவுமே ஏன்னு சொல்லுது சார். நம்மளே எழுதணும் ஏன்னு. அந்த எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது, ஒய்க்கு முன்னாடி இருக்கிறது, எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது, ஒய்க்கு அதெல்லாம் தூக்கி போடணும். புரியுதா? சரி, இப்போ என்ன ஃபார்முலா என்ன நமக்கு? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. சால்வ் கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? 1/det ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் 2 - 1 3 4. 8 -3 வரும் +3 அப்போ 11. புரியுதா புரியலையா? இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறேன். பிளேஸ் மாற்றணும், சைன் மாற்றணும். எல்லாத்தையும் தூக்கி சப்ஸ்டிட் பண்ணால் ஏ இன்வர்ஸ் கிடச்சிரும். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/11 4 1 -3 2. ஓகேவா? இப்போ எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணணும். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. ஏ இன்வர்ஸ்னா என்னது? 1/11 4 1 -3 2. பின்னா என்னது? -2 3. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். எப்படி மல்டிப்ளை பண்ணுறது? 7 சிம்பிள் போடணும். 1/11 -8 +3. இப்படி 7 சிம்பிள் போடணும். 6 + 6 ஈக்குவல் டு 1/11 -5 12. அப்போது 11 உள்ள மல்டிப்ளை பண்ணிவிட்டு -5/11 12/11. லெஃப்டில் என்ன இருக்குது? எக்ஸு ஒய் இருக்குது. அப்போது ஃபைனலாக எக்ஸ் ஈக்குவல் டு -5/11 y ஈக்குவல் டு 12/11. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. புரியுதா?
எப்படி இருக்கீங்க? நல்லா என்ன டவுட் இருக்காப்பா? ரைட். டவுட் இருந்தால் கேளு டக்குன்னு. சார் அந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பிலேருந்து பார்க்கல சார் நான். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பிலேருந்து ஏன் பார்க்கல? ஏ இன்வெர்ஸ் நம்ம கண்டுபிடிச்ச ஏ இன்வெர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். பி வந்து கணக்கிலே இருந்த பி எத்துக்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். 7 சிம்பிள் மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். 4 × -2 -8 1 × 3 3 மறுபடியும் இப்படி 7 போடணும். 6 + 6 வரும். இப்போ ஆன்சர் வந்து 12 வரும். மேலே -5 வரும். 1/11 உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். அவ்வளோதான். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே 5/11 இருக்குது. ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி ஒய்யை கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? என்ன டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? இல்லை சார் இல்லை. சரி, இப்போது 2/2 கொஞ்சம் ஈஸியாக போட்டுருவேன். 3/3க்கு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. 2x + y + z = 1, 3x - y + 7z = 2, 4x - 7y + 8 = 4. இந்த மாதிரி 3 ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. அப்போ ஏமே உனக்கு 3/3 மேட்ரிக்ஸ் வரும். இங்கே xy z வரும். இங்கேயுமே 3 நம்பர் வரும். அப்போ 3 நம்பர் இருக்கிற மாதிரி நீ என்ன பண்ணணும்? ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். புரியுதா? சரி, இந்த மாதிரி சம்மு கேட்க வாய்ப்பு இருக்குது. எல்பிபி சம்மு சால்வ் பண்ணிக்கோ, மேட்ரிக்ஸ் சம்மு சால்வ் பண்ணிக்கோ. ஓகேவா? ஓகேப்பா.